வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமராகேஷ். முதலில் கல்வி குறித்த செய்திகளை பார்க்கலாம். டான்செட் நுழைவுத் தேர்வுக்கு நேரில் விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. எம்இ உள்ளிட்ட பொறியியல் பட்ட மேற்படிப்புகள், எம்சிஏ, எம்பிஏ பட்ட மேற்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான டான்செட் நுழைவுத் தேர்வு மார்ச் 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் நடைபெற இருக்கிறது. தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைப்பு மையங்களில் வரும் 22ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. அதேபோல சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் 24ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். விடுமுறை தினமான 23ஆம் தேதியும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் விண்ணப்பங்கள் பெறப்படும். ஆசிரியர் தகுதி தேர்வு மதிப்பெண் இடஒதுக்கீடு அடிப்படையில் குறைக்கப்பட்டுள்ளதால் புதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவது ஜூன் மாதம் வரை தள்ளிப்போகும் என்று கூறப்படுகிறது. ஆசிரியர் தகுதி தேர்வில் 90 மதிப்பெண் பெற்று 25,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இப்போது இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மதிப்பெண் குறைக்கப்பட்டுள்ளது. எனவே கூடுதலாக 45,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை நியமிப்பதில் தாமதம் ஏற்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. புதிதாக தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்க்க வேண்டும். பிளஸ் 2 பொதுத் தேர்வு வரும் மார்ச் 3ஆம் தேதி தொடங்குகிறது. எனவே இந்த பணியில் பள்ளிக்கல்வித்துறை இணை இயக்குநர்களை ஈடுபடுத்த முடியாது. எனவே தேர்வுகள் முடிந்த பின்னர் தான் சான்றிதழ் சரிபார்க்க முடியும். மார்ச் மாத இறுதியில் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி தொடங்கும். தொடர்ந்து 10 நாட்களுக்கு மேல் இப்பணி நடக்கும். ஏப்ரல் மாதம் வெயிட்டேஜ் மதிப்பெண் பார்க்கப்படும். அதன் பின்னர் மக்களவைத் தேர்தல் நடக்க உள்ளது. எனவே அடுத்த கல்வியாண்டில், அதாவது ஜூன் மாதம்தான் புதிய ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. இன்றைய பொது அறிவு கேள்விகளை இப்போது பார்க்கலாம். நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் எப்போது உருவாக்கப்பட்டது? 2016ஆம் வருடத்தினை என்ன ஆண்டாக ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரித்துள்ளது? இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் 2013ஆம் ஆண்டிற்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான விடையை சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்ஃபில் படிப்புக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஆகஸ்ட் மாதத்தில் எம்ஃபில் படிப்புக்கான தேர்வுகள் நடத்தப்பட்டன. தேர்வு முடிவுகள் சென்னை பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. மறு தேர்வு, மறு மதிப்பீடு குறித்த தகவல்களுக்கு பல்கலைக்கழக வளாகத்தில் கேட்டறியலாம் அல்லது இணையதளத்தை அணுகலாம். இன்றைய தெளிவுபட பகுதியில் 12ஆம் வகுப்பு விலங்கியல் பாடத்தில் அதிக மதிப்பெண் பெறுவது குறித்து விவாதிக்க இருக்கிறோம். அரங்கில் நம்முடன் உள்ள திருக்கழுக்குன்றம் மகளிர் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் திரு ஜான் டோம்னிக் அவர்களிடம் மாணவர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார். இன்னைக்கு விலங்கியல் பாடத்துல எப்படி அதிக மதிப்பெண்கள் பெறுவது அப்படின்னு சொல்லி விவாதிக்க இருக்கிறோம். நிறைய காலர்ஸ் எல்லாம் நமக்கு போன் பண்ணி அவங்களுடைய டவுட்ஸ் கேட்கறதுக்கு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இப்போ ஜுவாலஜி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட். ஏன்னா நீங்க அடுத்து ஒரு வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் நிறைய இடங்கள்ல ஜுவாலஜி கேட்கறாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சப்ஜெக்ட் பிளஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கு. இப்போ இந்த ஜுவாலஜி சப்ஜெக்டோட இந்த ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கறது எப்படி இருக்கும்? ஜுவாலஜி சப்ஜெக்ட்ல ஒரு 8 பகுதிகள் இருக்குது. ஒவ்வொரு பகுதிக்கும் மாணவர்களுக்கு தெரியும் 1 மதிப்பெண், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண், 10 மதிப்பெண்கள் என்று கொடுத்திருக்காங்க. இதுல 1 மதிப்பெண் 30 கேள்விகள் கேட்பாங்க. இதுல ஒரு 15 கேள்விகள் புத்தகத்துக்கு பின்னாடியே கொடுக்கப்பட்ட கேள்விகள் இருந்து இருக்கும். அப்போ சராசரியாக இந்த விலங்கியல் பாடத்துல பாத்தீங்கன்னா 130 அனைத்து பகுதியிலிருந்து 131 ஒன்வேர்டு தான் கொடுத்திருக்காங்க. அந்த 131 ஒன்வேர்டையும் படிச்சாலே சராசரி மாணவனே ஒரு 15 மதிப்பெண் எடுத்துடலாம். மீதி 15 மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்றால் ஆரம்ப புத்தகத்தை தொடக்கத்திலிருந்து கடைசி வரை எல்லா பகுதிகளையும் படித்த மாணவரால் தான் அது 30க்கு 30 எடுக்க முடியும். இதே மாதிரிதான் 3 மதிப்பெண் கேள்விகளும், அதுவும் ஒரு 70% 70 விழுக்காடு கேள்விகள் பின்னாடி இருந்து கேட்பாங்க. பெரும்பாலும் எல்லா சராசரி மாணவர்கள் கூட பதில் அளிக்கக்கூடிய அளவில் சராசரி சாதாரண பாத்தீங்கன்னா மாணவர் மாணவிகள் 1 மதிப்பெண் படிப்பாங்க, 3 மதிப்பெண்களும் படிச்சிருவாங்க. ஆனா 5 மதிப்பெண்கள் கொஞ்சம் மாணவிகள், 10 மதிப்பெண்கள் கேள்விகளை பெரும்பாலும் சராசரி மாணவிகள் ரொம்ப ஆழமா படிக்கிறதே கிடையாது. அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய மாணவிகள் தான் இந்த 10 மதிப்பெண்கள் வினாக்களுக்கு பதில்களை ரொம்ப ரொம்ப அழகா படிச்சு வச்சிருப்பாங்க.
அதனால கடைசி நேரத்தில் நம்ம இதைப்படி அதைப்படி என்று சொல்ல முடியாது. ஏற்கனவே படித்திருந்தால் மட்டும் அந்த பகுதிகளை மட்டும் மீண்டும் சிறப்பாக படிங்க. அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்கனவே படிச்சு வச்சிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு நம்ம ஒரு சில ஆலோசனை மட்டும் கொடுத்தால் போதும். சோ இப்போ நம்ம திருநெல்வேலியில இருந்து ஒரு காலர் வெயிட் பண்றாரு. சங்கீதா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் சங்கீதா, உங்களுடைய கேள்விகள் என்ன? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார், 10 மார்க் எழுதும்போது நம்ம பிளாக் பென் யூஸ் பண்ணாதான் மார்க் போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம பிளாக் பென் யூஸ் பண்ணா மட்டும் போதுமா, இல்லன்னா பிளாக் பென் அண்டர்லைன் இல்லன்னா ப்ளூ பென்ட்டே அண்டர்லைன் பண்ணலாமா? நாங்கெல்லாம் திருத்தும் போது நாங்க பாக்குறது பிளாக்கா ரெட்டா ப்ளூவா இதெல்லாம் பாக்குறதே கிடையாது. நாங்க இத்தனை வருஷம் 33 வருஷமா பேப்பர் திருத்திட்டே வரேன். அதனால அவங்க புத்தகத்துல என்ன இருக்குதோ அந்த கருத்துக்கள் அப்படியே நீ சில வார்த்தைகள் மாறி இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா பாயிண்ட் அப்படியே இருக்கணும். அந்த பாயிண்ட் எங்களுக்கு கீ கொடுத்துருப்பாங்கம்மா. 10 மதிப்பெண்கள்னா ஒரு 10 செக்ஷனா வச்சிருப்பாங்க. அந்த 10 மதிப்பெண் 2 மார்க் 3 மார்க் அடுத்து 2 மார்க் 1 மார்க் 2 மார்க் இப்படி ஸ்பிளிட் பண்ணி தனித்தனியா பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. அப்ப நீ அந்த படிச்சிருக்க கேள்விகளை பாயிண்ட் என்ன எழுதணும், எங்களுக்கு புரியும்படியான நீ எழுதினால் போதும். அந்த ஸ்கெட்ச் கொடுக்கறது கலர் எடுக்கிறது இதுக்கெல்லாம் நாங்க மார்க் கொடுக்க மாட்டோம். அது தெளிவு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சங்கீதா. இப்ப அடுத்ததா திருவண்ணாமலையில இருந்து லட்சுமி அப்படிங்கிற காலர் வெயிட் பண்றாங்க. வணக்கம் லட்சுமி, உங்களுடைய क्वेश्चंस என்ன? ஹலோ சார். சொல்லுங்கம்மா. நான் வந்து பயோ பாட்னி பயோ ஜுவாலஜி ஸ்டூடெண்ட். சரி. இப்போ நான் பயோ ஜுவாலஜில வந்து எங்களுக்கு 2 10 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ணோம் இல்லையா? ஆமா. அது நாங்க எப்படி சூஸ் பண்ணோம்? அதாவது ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து நிறைய 10 மார்க்ஸ் இருக்கும். 5th 6th எடுத்தா டைம் சேவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது எப்படி நாங்க சூஸ் பண்ணி படிக்கிறது? அது முதல் மனித உடற்செயலியல் அந்த பாடத்துல உனக்கு நிறைய கேள்வி இருக்குமா? அதுல 2 கேள்வி தான் கேட்பாங்க. நிறைய கேள்வி இருக்குது. அதுல வந்து 19 கேள்வி இருக்கு. அதுல 2 கேள்வி தான். ஆனால் வந்து சுற்றுச்சூழல்ல வந்து அதுல வந்து உனக்கு கேள்விகள் குறைவா இருக்குது. ஆனா அதுல 1 கேட்கறாங்க. மொத்தத்துல 2 கேள்வி தான் எழுதணும். அதனால நீ எல்லாமே படிச்சாகணும். ஏதாவது நீ எல்லாத்தையும் படிச்சு ஒரு கேள்வி நீ 10 மார்க்ல நீ விட்டுருப்பா, சரியா படிக்காம அந்த கேள்வி கேட்டுட்டு என்ன பண்றது? அதனால 10 மார்க் கேள்விகளும் நீ சரியா படிக்க வேண்டும். இந்த நீ சொன்ன 2 சாப்டர்ல உள்ள எல்லா அனைத்து கேள்விகளையும் நீ ரொம்ப தரவா கிளியரா எல்லாம் படிச்சு வச்சிருந்தாதான் உனக்கு எந்த கேள்வி வந்தாலும் நீ 10 மார்க் 10 20 மார்க் வாங்கக்கூடிய அளவுல உன்னால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் லட்சுமி சார். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் கேட்ட மாதிரி எல்லாருக்குமே இந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் இந்த ஒரு யூனிட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணா போதும், இவ்வளவு மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு. சோ இப்ப சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸையும் தாண்டி ஆவரேஜா எங்களுக்கு மார்க்ஸ் போதும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. சோ அவங்க எந்தெந்த யூனிட்ல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்? இளைஞரை பொறுத்த அளவுல ஆவரேஜா மார்க் எடுக்க பிள்ளைகளும் முதல் சாப்டர் மனித உடற்சியலியல நல்லா படிச்சிருக்கணும். ஏன்னா அதுல வந்து ஒன் வேர்டே வந்து உங்களுக்கு 9 ஒன் வேர்டு கேட்கறாங்க. 3 மார்க்ஸ் வந்து 7 21 மார்க் கேட்கறாங்க. ஒன் வேர்டு 9, அடுத்தால 3 மார்க்ஸ் வந்து 7 21 மார்க் கேட்கறாங்க. அடுத்து 10 மார்க் அதுலயே ஒரு 30 மார்க் கேட்கறாங்க. 3 கேள்வி கேட்கறாங்க. ஆனா முதல் சாப்டர் நல்லா தரவு பண்ணி வச்சிருந்தாலே உங்களுக்கு அதுல 70 மார்க் வருது. அதுல கேட்கறாங்க. அதனால அந்த முதல் சாப்டரை நல்லா படிச்சு வச்சிருக்காங்க. அடுத்து பயன்பாட்டு உயிரியல் அதுலயும் அதே மாதிரி தான். ஒன் வேர்டு ஒரு 6 கேள்வி கேட்கறாங்க. 3 மார்க் வந்து 5 கேள்வி கேட்கறாங்க. 15 மார்க். 10 மார்க் 1 கேட்கறாங்க. 41 மார்க் கேட்கறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் சாப்டர்லயும் இந்த 6வது சாப்டர்லயும் சேர்த்து 70 பிளஸ் 41 111 மார்க் கேட்கறாங்க. அப்ப ஆவரேஜா பாருங்க. அப்போ ஒரு ஆவரேஜ் இந்த 2 சாப்டர் படிச்சாலே நிச்சயம் பாஸ் பண்ணிடலாம். அது நல்ல ஒரு 50% மார்க், ஒரு 50 விழுக்காடு மார்க் இந்த இதை படிச்சிடலாம். மற்ற சாப்டரையும் படிச்சாதான் மார்க்குகள் அதிகமா வரும். ஓகே, இப்போ திண்டுக்கல்ல இருந்து நெக்ஸ்ட் காலர் சந்தோஷ்குமார் வெயிட் பண்றாரு. வணக்கம் சந்தோஷ்குமார், உங்களுடைய கேள்விகளை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ சார், நான் பயாலஜி ஸ்டூடெண்ட் சார். வணக்கம். பயோ பாட்டனி பயோ ஜுவாலஜி சார். புக் பேக் 1 மார்க்கும் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் 1 மார்க்கும் படிச்சா எத்தனை சார் அட்டெண்ட் பண்ணலாம்? 30க்கு ரிப்பீட்டடா திரும்ப கேக்குறாங்க. 30க்கு வந்து அதுல வந்து ஒரு 15 ஒரு 17 மிஞ்சி போனா ஒரு 20 கேள்விக்குள்ளதான். மீதி ஒரு 10 கேள்வி வந்து உங்களுக்கு பின்னாடி இல்லாத கேள்விகள் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களும் ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுல தான் கேட்பாங்க. அதனால மேக்ஸிமம் போனா 20 கேள்வி தான் வரும். 15 to 20. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சந்தோஷ்குமார் சார். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் கேட்ட மாதிரி இந்த ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ் ஒரு क्वेश्चन பேப்பர்ஸை படிக்கும்பொழுது அவங்க எந்த அளவுக்கு அவங்களால மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும்? இப்போ வந்து நான் பாஸ் மார்க் மட்டும் எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ஸை ரிவைஸ் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்குமா? நிச்சயமா. அதாவது ஆவரேஜ் பாஸ் பண்ணக்கூடிய பிலோ ஆவரேஜ் பாஸ் ஆகுமா பாஸ் ஆக மாட்டோமா இந்த மாதிரி சந்தேகத்திற்குரிய மாணவிகள் எல்லாம் அந்த முதல்ல நாங்க சொல்றதே இந்த ப்ரீவியஸ் பழைய கேள்வித்தாளுடைய விடைகளை நீங்க 1 மார்க் எல்லாம் நல்லா தரவு பண்ணுங்க. அடுத்த 3 மார்க்ஸ் பாருங்க.
அடுத்தால உங்களால 5 மார்க் மதிப்பெண்கள்ல ஏதோ உங்களுக்கு பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்திருப்பாங்க 1 2 3 4 5 அந்த மாதிரி பாயிண்ட் உள்ள கேள்விகளா பார்த்து படிங்க. படங்கள் எளிய படங்களோடு உள்ள சில வினாக்கள் இருக்கும், படங்களுக்கு மார்க் இருக்கும், எழுதுறதுக்கு மார்க் இருக்கும். அப்படிப்பட்ட கேள்விகளை ஒரு எளிய கேள்விகளை பார்த்து படின்னு சொல்லி அந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ல தான் உங்களுக்கு 75% கேள்விகள் திரும்ப அதுல தான் வரப்போகுது. ஓகே, சோ நெக்ஸ்ட் காலர் வெயிட் பண்றாரு. வேலுச்சேரியில இருந்து பெருமாள். வணக்கம் பெருமாள், உங்களுடைய கேள்விகள் என்ன? வணக்கம் மேம். வணக்கம்மா. இப்ப வந்து நமக்கு பயன்பாட்டு உயிரியல் சொல்லிட்டு நம்ம 6th லெசன் இருக்கு பயோ விலங்கியல்ல. ஆமா. அதுல வந்து இந்த கறவை இனங்கள் பற்றி கேக்குறாங்க, ஒரு கேள்வி கேக்குறாங்க. என்னமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அது வந்து நம்ம கீழே கொடுத்திருக்கதோடய வந்து எங்க டீச்சர் எழுதி போட்டிருந்தாங்க போர்டுல. அத மாதிரி எழுதுனா முழு மதிப்பெண், அதாவது 10 மார்க் கொடுப்பீங்களா? எந்த கேள்விமா திரும்ப சொல்லுமா? எந்த கேள்வி? கறவை இனங்கள் பற்றி கறவை வரைக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் புக்ல உள்ள பேஸ் பண்ணி தான் அவங்க 1 2 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. அவங்க கொடுத்த பாயிண்ட்களை நீ எழுதினாலே உனக்கு மதிப்பெண்கள் வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் பெருமாள். அடுத்ததா மதுரையில இருந்து சுதர்ஷினி வெயிட் பண்றாங்க. வணக்கம் சுதர்ஷினி, உங்களுடைய क्वेश्चंस என்ன? வணக்கம் சார். வணக்கம்மா. என் பொண்ணு பயோ சுவாலஜி படிக்க சார். சொல்லுமா. ஹலோ. சொல்லுங்க சார். பேராகிராஃபா எழுதணுமா, கொஸ்டின் பூரா பாயிண்ட் எழுதினா மார்க் கிடைக்குமா சார்? சில கேள்விகளை வந்து நம்ம பாயிண்ட்ஸ் மாதிரி ஈஸியா எழுதிடலாம். சில கேள்விகள் வந்து பேராவா எழுதலாம். அது அவங்க விருப்பத்தை பொறுத்து. நாங்க நம்பர் போட்டாதான் பாக்கணும் கிடையாது. நாங்க பாத்துட்டே ஈச் அண்ட் எவ்ரி லைன் நாங்க பாக்கணும். எங்க அரை மார்க் குறைஞ்சா கூட எங்களை வந்து கூட்டு கேள்வி கேட்கறாங்க. அதனால நாங்க நல்ல தெளிவா ஒவ்வொரு லைனும் பார்த்து எங்கேயா மார்க் போட வழி உண்டான்னு பாக்குறோம். அதனால நீங்க எப்படி எழுதினாலும் மார்க் உண்டு. எழுத வேண்டியது பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சுதர்ஷினி. சரி, இப்ப நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த கீ அப்படிங்கறது கொடுத்திருப்பாங்க. அந்த கீழ இருக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸ் வந்து அந்த ஆன்சர் பேப்பர்ஸ்ல இருந்தாதான் நீங்க மார்க்ஸ் வந்து கரெக்டா போடுவீங்க. இப்போ ஒரு क्वेश्चंस ஒரு 3 மார்க்ஸ் ஒரு 5 மார்க்ஸ் நம்ம எழுதும்போது எப்படி அந்த ஆன்சர் வந்து இருக்கணும், அந்த வே ஆஃப் பிரசன்டேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? அதாவது 3 மார்க்ஸ் பொறுத்த அளவுல ஆக்டிவிட்டிஸ் புக்ல என்ன இருக்குதோ அந்த வேர்டு இருந்தாதான் நாங்க 3 மார்க்ஸ் போடுவோம். எங்கேயாவது ஒரு வார்த்தையை மாத்தி எழுதுனா நாங்க மார்க் அரை மார்க் வரைக்கும் உங்களுக்கு அதிகாரம் உண்டு. அது மாதிரி 5 மார்க்ஸ் தான். அது மாதிரி தான் 5 மார்க்ஸ் எல்லாம் பாயிண்டா தான் இருக்கணும். எப்படி பேரா எடுத்துக்கலாம். அவங்க கொடுத்த கீழே உள்ள இது இருந்தாதான் 5 மார்க்ஸ் ஃபுல்லா போடுவோம். இல்லன்னா ஒரு அரை மார்க் நாங்க குறைக்கலாம். 10 மார்க்ஸ் அதே மாதிரி தான். மேக்ஸிமம் புக்ல உள்ளதை அப்படியே எழுதுறது. அப்படிதான் ட்ரைனிங் அப்படித்தானே கொடுக்குறாங்க. புக்ல திரும்ப திரும்ப டெஸ்ட் எழுத வைக்கிறாங்க. அங்க உள்ளதே அப்படியே எழுத வைக்கிறாங்க. மேக்ஸிமம் நாங்க அப்படிதான் கொடுக்கறோம். அப்படியே வேறு வார்த்தைகள்ல அதே பொருள் இருந்தா கூட நாங்க கொடுத்துடலாம். 9.5 10க்கு அப்படி 9.5 அரை மார்க் என்ன குறைப்போம். ஓகே, சோ இப்ப அடுத்ததா நாமக்கல்ல இருந்து வெங்கட் அப்படிங்கிற காலர் வெயிட் பண்றாரு. வணக்கம் வெங்கட், உங்களுடைய क्वेश्चंस என்ன? குட் ஈவினிங் சார். 3 மார்க்ஸ் வந்து ஜுவாலஜில நம்ம எப்படி புக் பேக்கும் பப்ளிக்கும் படிச்சாலே 8 அட்டெண்ட் பண்ண முடியுமா சார்? இல்ல இருக்காத. எப்படியும் நீ புக் பேக் இல்லாத சில கேள்விகள் கேட்பாங்க அதுக்குள்ளே சாய்ஸுக்குள்ளே. அதனால நீ கூட எக்ஸ்ட்ரா 1 or 2 கேள்வி அங்க உள்ள இருந்து கூட வர வாய்ப்பு இருக்கு. மேக்சிமம் கேட்டுறாங்க. சில நேரங்கள்ல கீயை வச்சாரு கொஞ்சம் வேற ஒன்னு டெஸ்ட் பண்ணி பாப்போமே, நல்லா படிக்கிற மாணவர்கள் எல்லாத்தையும் படிச்சிருக்காங்களா, கீழே பின்னாடி உள்ள தவிர மீதி எல்லாம் படிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கூட கேட்கலாம். ஆனா ஆஸ் பர் என்ன கொடுத்திருக்காங்களோ அதுதான் கேட்பாங்க மேக்சிமம் தான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் வெங்கட் சார். இப்போ இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி கேட்டுட்டே இருக்காங்க. இன்னும் அடுத்து நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு வந்து வெற்றி படிக்கட்டுல ஜுவாலஜி இந்த பாடத்துல உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ நீங்க டொமினிக் சார் கிட்ட கேட்கலாம். ஏன்னா இன்னும் வந்து எக்ஸாம்ஸ் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு எக்ஸாமோட ஃபியர்ல இருப்பீங்க. பட் அந்த ஃபியர்லாம் எதுவுமே இல்லாம உங்களோட क्वेश्चंस நீங்க தந்தி டிவி கால் பண்ணி கேட்கலாம். காலர் வந்து நங்கநல்லூர்ல இருந்து மீரா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம் மீரா, உங்களுடைய क्वेश्चंस என்ன? என்னுடைய டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் பயாலஜி குரூப்ங்க. சரி. ஹலோ சொல்லுங்க கேக்குது. ஹலோ, ஃபர்ஸ்ட் குரூப் பயாலஜி குரூப்ங்க. டயக்ராம்னா பென்சிலால டிரா பண்ணினா போருமா, ஆர் வேற ஏதாவது ஸ்கெட்சஸ் யூஸ் பண்ணணுமா? டயக்ராம் பென்சிலால டிரா பண்ணா போதுமா? ஏன்னா டைம் சென்ஸ் படி உங்களுக்கு வந்து 3 hours குள்ள எழுதுற போது டைம் கீப் அப் பண்ணணும். பென்சிலால மட்டும் டிரா பண்ணா டயக்ராம் ஃபுல் மார்க் கிடைக்குமா கிடைக்காதா? தாராளமா கிடைக்கும். ஸ்கெட்ச் அதெல்லாம் தேவையில்லை. ஆர்டினரி பென்சில்ல நீங்க என்ன பாகம் உண்டோ நார்மலா பிற்காட்டுல வரைகிற மாதிரி எல்லாம் வரைய தேவையில்லை. வேகமா வரைகிறீங்க, பாகத்தை குறிக்கிறீங்க போறீங்க. நாங்களாம் அப்படித்தான். பார்ட்ஸ் இருக்குதா, ஓரளவு அந்த வடிவம் ஓரளவு இருக்குதா, மார்க் ஃபுல் மார்க் போட்டுருவோம் டயக்ராம் எல்லாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீரா. சோ அடுத்ததா திருச்சியில இருந்து சோமசுந்தரம் அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம் சோமசுந்தரம், உங்களுடைய क्वेश्चंस என்ன? சார் இந்த ஒன் வேர்ட் இது எப்படி சார் அட்டெண்ட் பண்றது ஃபுல்லா இது மார்க் வரணும்? ஒன் வேர்டு வந்து நீங்க பின்னாடி உள்ள ஒன் வேர்டை நீங்க தரவு பண்ணிட்டாச்சுனாலே 50% அதில் வந்துடும்.
அதன் பிறகு நீங்க வந்து 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் எல்லாம் ஃபுல்லா நல்லா தரவு பண்ணி இருந்தால் மீதி உள்ள 15 ஒன் வேர்டும் நீங்களும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும். அது ஏன்னா அது நல்லா படிக்கக்கூடிய A to Z ஸ்டார்டிங்ல வந்து எண்ட் வரை யாரு தரவு பண்ணாங்களோ அவங்க தான் அதுவும் நல்லா புரிந்து நல்லா யாரு தெரிஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு 30க்கு 30 நிச்சயம் உண்டு. மற்றபடி நல்லா அரைகுறையா கொஞ்சம் பண்ணியிருந்தா அந்த ஒன் வேர்டில் தான் மார்க் குறையும். மற்ற ஃபுல்லா நல்லா தரவு பண்ணியிருந்தா 30 மார்க்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சோமசுந்தரம் சார். இப்ப அந்த ஒன் வேர்ட் அப்படிங்கறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்ல. ஏன்னா இப்போ ஒரு சென்டென்ஸ் ஸ்கோரர்ஸ் இருக்காங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டா எழுதிருவாங்க. பட் அந்த ஒரு 1 மார்க்கோ இல்ல 2 1 மார்க்கோ தப்பு பண்ணும்போது சென்டென்ஸ் மிஸ் பண்ணிடுறாங்க. சோ அப்ப அந்த சென்டென்ஸ் ஸ்கோரர்ஸ் அப்படிங்கும் போது அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? இப்போ கடைசி நேரத்தில் அவங்களுக்கு எல்லாம் டீச்சர்ஸே ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. அதனால இப்பதான் சொன்னல அவங்க வந்து ஒவ்வொரு சாப்டர் வைஸா அவங்க 30 மார்க்ஸ் வாங்கணும்னா எந்த சாப்டரும் விடக்கூடாது. ஒன் வேர்டு ஃபுல் சென்டா வாங்கணும், 200 ஸ்கோர் பண்ணணும், மெடிசன் போகணும்னா அவங்க வந்து அங்கதான் 1 மார்க் 2 மார்க் குறையும் நீங்க சொன்ன மாதிரி. அதனால அவங்க ஆரம்பத்திலிருந்து எல்லாத்தையும் நல்ல ஓரளவு கடைசியோட தரவு பண்ணியிருந்தா அவங்க எந்த சாப்டர்ல இருந்து எப்படி யாரு கேள்வி கேட்டா என்ன நான் ஆன்சர் பண்ணிருக்கேன், எனக்கு கேள்வி பார்த்த உடனே ஆன்சர் நான் எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வர எழுதிடுவாங்க. தரவு எவ்வளவு தரவா அவங்க படிச்சு வச்சிருக்காங்களோ அதை பொறுத்து தான் சென்டா வரும். ஓகே, இப்போ அடுத்த காலர் சென்னையில இருந்து அஜித் குமார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் அஜித் குமார், உங்களுடைய கேள்விகள் என்ன? ஹலோ சார். சொல்லுங்க சார். என் பேரு நான் பயோ பாட்டி பயோஜாலஜி ஸ்டூடெண்ட். சொல்லுப்பா. எனக்கு இது மாதிரி ஹியூமன் பிசியாலஜி ஃபர்ஸ்ட் லெசன் வந்து டைஜஸ்டட் ஸ்டொமக் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்குல்ல சார், இந்த क्वेश्चन கேட்கல சொல்லுப்பா. அத வந்து இப்ப டயகிராம் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு, அது வரையணுமா அப்படின்ற சார். எந்த டயகிராம்பா? டைஜஷன் ஸ்மால் இன்டெஸ்டைன் ஃபர்ஸ்ட் லெசன். என்ன இன்டெஸ்டைன் சார்? என்ன இன்டெஸ்டைன் கேட்கலப்பா. வந்து இப்போ அந்த டயகிராம் அப்படிங்கறது இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல டயகிராம் அப்படிங்கறது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேக்குறாரு. அந்த டயகிராமுக்கு வந்து எப்படி அது வந்து பார்ட்ஸ் அனலைஸ் பண்றது அப்படின்னு கேக்குறாரு. டயகிராம்ஸ்க்கு சாதாரணமா 10 மார்க் கேள்வினா 2 இல்ல 3 மார்க் தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேல இருக்க மீதி பாயிண்ட்ஸ் எழுதுறதுக்கு தான் 8 மார்க் இருக்கும். 2 மார்க் இல்ல 3 மார்க் தான். அப்போ நீங்க அந்த படத்தை சாதாரணமா வரைஞ்சி அதனுடைய பாகங்களை குறிச்சாலே போதும். ஓகே, இப்போ அடுத்ததா நாமக்கல்ல இருந்து விவேக் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் விவேக், உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். சோ விவேக் இப்போ லைன்ல இல்ல, கால் கட் ஆயிடுச்சு. சரி, இப்போ இந்த டயகிராம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாட்னியா ஜுவாலஜி 2 சப்ஜெக்ட்லயுமே அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த டயகிராம் வரையறதுல வந்து இப்ப நிறைய காலர்ஸ் இந்த क्वेश्चंस கேட்டாங்க, பென்சில்ல வரைஞ்சா போதுமா இல்ல ஸ்கெட்ச்ல வந்துட்டு வரையணுமா? இப்போ வந்து எந்த அளவுக்கு அந்த டயகிராம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு? இப்ப படம் வரைஞ்சு பாகங்கள் குறிக்கணும் அப்படிங்கிற क्वेश्चंसும் தனியா இருக்கு, இல்ல பாராகிராஃபோட சேர்த்து டயகிராம் வரையறதும் செப்பரேட்டா இருக்கு. சோ இந்த क्वेश्चंस அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க? ஒன்லி படம் வரைந்து பாகங்கள் குறி விளக்கம் இல்லாம கேட்டிருந்தாங்கன்னா அப்படிப்பட்ட படங்களை கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் தெளிவா நல்லா வரையணும். அதுக்குதான் அவங்க வெறும் படம் கேட்கறாங்க பாகம். அப்போ நீங்க 5 மார்க் கேட்டாங்கன்னா நீங்க அந்த படத்தை கொஞ்சம் கிளியரா இருக்கணும். அது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கக்கூடாது. ஆனா மற்றபடி அது விளக்கத்தோட படம் கேட்டாச்சுன்னா நீங்க அந்த படத்தை கொஞ்சம் வேகமா வரையலாம். வரைஞ்சி பாகம் கரெக்டா இருக்கணும். அதுக்காக கண் படம் வரைஞ்சா காது மாதிரி இருக்கக்கூடாது. கண்ணுனா ஓரளவு கண்ணு மாதிரி இருக்கணும். அதுக்காக எல்லாரும் நீட்டா ரொம்ப வரைய முடியாது. நாங்கெல்லாம் பாக்குறதா தான் அத ஓரளவு இருக்கணும். பாகங்கள் கரெக்டா ஓரளவு குறிச்சு தவறா பாகத்தை குறிக்க கூடாது. அப்படி இருந்தா நான் மார்க் கொடுப்பேன். அடுத்ததா விழுப்புரம்ல இருந்து திருமலை வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் திருமலை, உங்களுடைய கேள்விகள் என்ன? ஹலோ வணக்கம் சார். வணக்கம்ப்பா, சொல்லுங்க. இப்ப வந்து நான் வந்து பயோபாட்டி ஸ்டூடெண்ட். சரி. இப்ப வந்து டைம் கீப் பண்ணா எப்படி பண்றது? இப்ப 3 மார்க் 5 மார்க்லாம் இங்க வந்து ஜுவாலஜி வந்து நிறைய 2 மார்க் 10 மார்க் எழுதணும். அப்ப டைம் கீப் பண்ணா எப்படி பண்றது? ஆல்ரெடி நீ நிறைய டெஸ்ட் எல்லாம் எழுதி பாத்திருப்பீங்க. டைம்னா 1.5 மணி நேரம் தான். அதனால அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள விலங்கியல முடிக்கணும். பாட்டனி முதல்ல எதனாலும் முடிச்சுக்க. ஆனா முதல்ல 1.5 மணி நேரத்துல பயோ ஜுவாலஜி முடிச்சிடணும், அல்லது பயோ பாட்டனி. அடுத்து 1.5 மணி நேரம் இது. அது ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஒரு பயோ பாட்டனியை 2 மணி நேரம் எழுதிக்கிட்டு அடுத்தால 1 hour பயோ ஜுவாலஜி எழுத்தனா கடைசியில நீ முடிக்க 10 மார்க்ஸ் எல்லாம் முடிக்கிற டைம் இருக்காது. அதனால நீ டைம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் எழுதணும். அது ஆல்ரெடி நிறைய உனக்கு பிராக்டிஸ் கொடுத்துருக்காங்களே, நிறைய பயிற்சி தேர்வுகள்லாம் எழுதி பழக்கம். அதனால அந்த 1.5 மணி நேரம் மிஞ்சி வேணா ஒரு 5 மினிட்ஸ் கூட, ஒரு 10 மினிட்ஸ் ஆனா மிஞ்சி வேணா 1 கூட எடுத்துக்கலாம். அதுக்காக 2 மணி நேரம் ஒரு டெஸ்ட், அடுத்து 1 மணி நேரத்தை டெஸ்ட் நீ கொண்டு போக கூடாது. அப்படி கொண்டு போனா மார்க் வந்துடும், எழுதிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் திருமலை சார். இப்போ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா சொன்னீங்க. கரெக்டா வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு. இப்ப இந்த பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பயோ பாட்னி பயோ ஜூ எழுதும் பொழுது எப்படி அவங்க கரெக்டா டைம் மேனேஜ் பண்ணும்? இப்போ ஒரு செக்ஷனுக்கு இவ்வளவு டைம் மேனேஜ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஆவரேஜ் டைமிங் ஏதாவது இருக்கா? அப்படி கிடையாது. 1 வேர்டெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சுப்போம். 3 மார்க்ஸும் ஒரு 3 லைன்ஸுக்குள்ள தான் எழுதுவாங்க. 5 மார்க்ஸ் சில கேள்விகள் வந்து ஒரு 5 6 லைன் 8 லைன் 10 லைனுக்குள்ள இருக்கும். சிலது ஒரு பக்கம் கூட போகும்.
அது அவங்க கேள்வி சூஸ் பண்றதை பொறுத்து இருக்குது. ஆனா எப்படி சூஸ் பண்ணாலும் அவங்க நாங்க கேள்வி கேட்கறது இப்படி 1.5 மணி நேரத்துக்குள்ள வேகமா எழுதி பிராக்டிஸ் பண்ண மாணவர்களுக்கு அது 1.5 மணி நேரத்துல முடிச்சிடலாம், தாராளம் முடிச்சிடலாம். அதே மாதிரி பாட்டினில பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் சில சுழற்சி கிளப் சைக்கிள், கிளைகாலிசிஸ் சில கேள்விகள்லாம் இருக்கு. அது சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சுழற்சியும் படம் போடுவாங்க, விளக்கம் எழுதுவாங்க. தேவையில்லை நம்ம இது சுழற்சி படம் போட்டு விளக்கினாதான் மார்க் ஃபுல் கிடையாது. அப்ப என்ன கேட்டிருக்காங்களோ படம் வரைகன்னா படம் வரையதோடு நிறுத்திடணும், விளக்கத்தை எழுதிட்டு கூடாது. தேவையில்லாம சில கேள்விகளை நீங்க விளக்கிட்டு இருந்தா பிறகு எழுத வேண்டிய கேள்விக்கு போதுமான நேரம் கிடைக்காது. இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணி क्वेश्चंस எல்லாம் ரைஸ் பண்ணாங்க. சோ ரொம்ப நல்ல தெளிவா அவங்களுக்கு புரியக்கூடிய வகையில ஒரு எக்ஸாம் ஃபியர் இல்லாம எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கறது ரொம்ப நிறைய டிப்ஸ் வந்து கொடுத்தீங்க. சோ இன்னைக்கு இந்த ஷோல நீங்க பங்கேற்றதற்கு ரொம்ப நன்றி. நேயர்களே, இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக பொது அறிவு கேள்விக்கான விடைகளை பார்க்கலாம். நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் எப்போது உருவாக்கப்பட்டது? இதற்கான பதில் 2009 ஆண்டு அக்டோபர் 20 அப்போதைய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி இதனை தொடங்கி வைத்தார். 2022 ஆண்டிற்குள் 50 கோடி பேருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதுதான் இந்த அமைப்பின் இலக்காகும். 2016 வருடத்தினை என்ன ஆண்டாக ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரித்துள்ளது? இதற்கான பதில் சர்வதேச பயறு வகைகள் ஆண்டாக ஐநா சபை அங்கீகரித்துள்ளது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் 2013 ஆண்டிற்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான பதில் இந்திய முன்னாள் கிரிக்கெட் கேப்டன் கபில் தேவுக்கு வழங்கப்பட்டது. கிரிக்கெட்டில் இந்தியா முதலாக உலக கோப்பையை வெல்வதற்கு காரணமானவர் கபில் தேவ் என்பது குறிப்பிடத்தக்கது.